கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 1 சாமுவேல் 26:25. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான். சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். பிரியமானவர்களே, இந்த காரியத்திலே தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கு ஒரு பெரிய ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலின் மீது தாவீது ஒரு நாளும் கை நீட்ட துணியவில்லை. ஏனென்றால் அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் தேவன் அதிக அக்கறையும் கவனமும் உள்ளவராயிருக்கிறார். அவர்களுடைய காரியங்களை தேவன் உன்னிப்பாய் கவனித்து கொண்டே இருக்கிறார். அவர்களுக்கு யார் தொல்லை கொடுத்தாலும் அதை தேவன் கவனித்து சரியான நேரத்தில் நியாயம் செய்ய கடந்து வருவார். எனவே தாவீது அதை அறிந்தவனாய் காணப்பட்டதினாலே தனக்கு கொடுக்கப்பட்ட ராஜாவாகிய சவுல் மீது அவர் கை போடாதபடி எந்நாளும் விலக்கி தன்னை பாதுகாத்து கொள்ள தேவனிடத்திலே பலனை கேட்டு பெற்றுக்கொண்டான். தேவன் இந்த நாளிலே நம் தேசத்திலே ஒரு புதிய குடியரசு தினத்தை காண உதவி செய்திருக்கிறார். நமக்கு கொடுத்துள்ள தலைவர்களுக்காக நாம் துதிப்போம். அவர்களை குறை சொல்லி அவர்களை பற்றி தேவையற்ற காரியங்களை நாம் பேசாதபடி தேவன் ஏற்படுத்தி கொடுத்த அந்த ராஜாக்களுக்காகவும் அவர்களுடைய வேலையை செய்வதற்கு வந்திருக்கிற மற்றவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம், துதிப்போம். அவர்கள் தேசத்தை ஞானமாய் நடத்த அது உதவியாய் இருக்கும். அவ்வாறு நாம் செய்யும்போது தேவனாகிய கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க கடந்து வருவார். எப்படி சவுல் அவருக்கு தாவீதுக்கு தீமை செய்து இறுதியிலே தாவீதை ஆசீர்வதித்தானோ, அதே போன்று நமக்கும் தேவனாகிய கர்த்தர் இந்த தேசத்திலே மென்மேலும் பழகி பெருக தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.